श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रणं वन्दे रम्यजामातरं मयि रम्यजामातृयोगीन्द्र पादरेखा मयि सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे पितामहस्यापि पितामहाय प्राचेत सादेश फलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेदः प्राचेतसा दासीत् साक्षात् रामायणात्मना वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्. ஸ்ரீராமாயணத்திலே 59ஆம் சர்க்கம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 59ஆம் சர்க்கத்திலே தன்னுடைய சேனாபதியான பிரஹஸ்தன் அவன் வதம் செய்யப்பட்ட பிறகு, அவனே இறந்த பிறகு இனி ஒருவரையும் நம்ப முடியாது, நாமே செல்வோம்னு ராவணனே யுத்த பூமிக்கு வருகிறான். எல்லா படைகளும் சூழ ராவணன் யுத்த பூமிக்கு வந்து நின்னா பெருமாள் பார்க்கிறார், விபீஷணனை கேட்கிறார், யார் இவர்கள்னு ஒவ்வொருத்தரையா சொல்கிறான். கடைசியா ராவணனை காண்பித்து இவன் தான் ராவணன்னு பேரை கூட சொல்லல, இவன் தான் வந்து தேவர்களினுடைய திமிரை அடக்கினவன் இவன் தான் அப்படின்னு அவன் தேவர்களுக்கு செய்த அபச்சாரத்தையே சொல்லி காண்பித்தான் விபீஷணன். பெருமாளும் ஒரு வழியா என் கண்ணுல பட்டான், இனி இவன் உயிர் தப்ப முடியாதுன்னு முடிவெடுத்து கையும் வில்லுமாக வில்லிலே ஒரு அம்பை ஏத்தி நிற்கிறார் யுத்தத்திற்கு தயாராக. இதுதான் நிலைமை. 59வது சர்க்கம் 34ஆம் ஸ்லோகம்ல இருந்து பார்ப்போம். ததஸ்ஸ ரக்ஷோதிபதிர் மகாத்மா ரக்ஷாம் சீதான் யாஹ மகாபலானி துவாரேஷு சர்யா கிருஹ கோபுரேஷு சுனிவிருத்தாஸ்திஷ்டத நிர்விஷங்காஹ. ராவணன் சொல்கிறான், யுத்தத்துக்கு நான் கிளம்புகிறேன், எல்லாரும் பயப்படாம அவரவர்கள் மாளிகையிலே காவல் காக்கக்கூடிய இடங்களிலே பயப்படாம இருங்கோ, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புகிறான். இஹா கதம் மாம் சகிதம் பவத்பிர் வனௌகசாஸ்சித்ரமிதம் விதித்வா சூன்யாம் புரீம் துஷ்பிரசஹாம் பிரமத்ய பிரகர்ஷயேயு சஹசா சமேதாக. நான் யுத்த பூமிக்கு போறேன், ராவணன் இல்லைங்கிறத தெரிந்து கொண்டார்களாகில் ஒருவேளை குரங்குகள்னால் லங்கைக்குள்ள புகுந்து லங்கையை நாசம் செய்ய கூடும், ஆகையாலே நீங்க ஜாக்கிரதையா இருங்கோ. விசர்ஜயித்வா சஹிதாம் ததஸ்தான் மதேஷு ரக்ஷஸ்ஸு யதான்யோகம் வியாதாரயத்வானர சௌசாகரௌகம் மகாஜஷஃப் பூர்ணம் இவாநவோகம். இப்படி அரக்கர்களை பார்த்து கவனமாக இருங்கள்னு நியமித்தான் ராவணன். நியமித்து அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி இந்த வானர சாகரத்துக்கு நடுவிலே பிளந்து கொண்டு உள்ளே புகுகிறான் யுத்த பூமியிலே. தமாபதந்தம் சஹசா சமீக்ஷ்ய தீப்தேஷு சாபம் யுதிராக்ஷசேந்திரம் மஹத் சமுத்பாட்ய மஹீதராக்ரம் துத்ராவரக்ஷோதிபதிம் ஹரீஷஹா. இந்த வானர மன்னன் என்ன பண்ணான்னா, போரிலே கையில வில்லோடு எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த ராவணனை பார்த்து உடனே பெரிய மலை சிகரத்தை கையிலே பெயர்த்து எடுத்துக்கொண்டு அந்த ராவணனை பார்த்த உடனே எதிர்த்து ஓடுகிறான் சுக்ரீவன். தச்சைல ஸ்ருங்கம் பகுவிருக்ஷசானும் பிரகிருஹ்ய சிக்ஷேப நிஷாச்சராய தமாபதந்தம் சஹசா சமீக்ஷ்ய பிபேத பாணைஸ்தபனீய புங்கைஹி. இப்படி பெரிய ஒரு மலை சிகரம் தன்னை நோக்கி வருதுங்கிறத ராவணன் பார்த்து உடனே அம்புகளாலே அந்த சிகரத்தை உடைத்தெறிந்தான், பிளந்தான். தஸ்மின் பிரவருத்தோத்தமசானுவிருக்ஷே ஸ்ருங்கே விகீர்ணே பதிதே பிருத்திவ்யாம் மகாஹி கல்பம் ஷரமந்தகாபம் சமாததே ராட்சச லோகநாதஹ. இந்த ராட்சச மன்னன் ராவணன் என்ன பண்ணான்னா, இப்படி சிறந்த விருட்சங்கள் இருக்கக்கூடிய அந்த மலை சிகரம்
தாழ்வரைகளை எல்லாம் உடைய அந்த மலை, அந்த மலையினுடைய சிகரம் அது பொடி பொடியா பூமியில போய் விழுந்துடுத்து. உடனே பெரிய ஒரு பானம், அந்த பெரும் பாம்பை நிகர்த்த ஒரு பானம் அதை கையிலே எடுத்து இவன் மேலே ஏவுவதற்கு தயாராக நிற்கிறான். சதம் கிரஹீத்வா நிலதுல்ய வேகம் சவிஸ்புலிங்கஜ்வலன பிரகாசம் பானம் மகேந்திராசனி துல்ய வேகம் சிக்ஷேப சுக்ரீவவதாய ருஷ்டஹா. இப்படி சினம் கொண்டவனாக அந்த பெரிய பாம்பு போல இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பானத்தை சுக்ரீவனை வதம் பண்ண வேண்டும்ங்கிறதுக்காக, இது சுக்ரீவனை அழிக்கட்டும்னு சொல்லி சுக்ரீவன் மேலே பாய்ச்சினான். சசாயகோ ராவண பாஹுமுக்தஷ் சக்ராசனி பிரக்ய வபுஷிதாக்ரஹ சுக்ரீவமா அசாத்ய பிபேத வேகாத் குஹேரிதா கௌஞ்சி விவோக்ர சக்திஹி. இந்திரனது வஜ்ராயுதம் மாதிரி உருக்கொண்டு அந்த பெரிய கூரிய முனையுள்ள அந்த பானம் வேகமாக வந்தது. அது என்ன பண்ணித்துன்னா, அதனுடைய திறமையாலே சுக்ரீவன் மேலே பட்டு சுக்ரீவனை துளைத்து விட்டது. சசாயகார்த்தோ விபரீத சேதா கூஜன் பிருத்திவ்யாம் நிபபாத வீரஹ தம் பிரேக்ஷ்ய பூமௌ பதிதம் விசஞ்ஞம் நேதுப் பிரஹிருஷ்டா யுதியாதுதானாஹ. இப்படி பெரிய அம்பினாலே அடிபட்டு பூமியில துடித்து கொண்டு விழுந்தான் சுக்ரீவன். அதை பார்த்த அரக்கர்கள்லாம் ஒரே சந்தோஷப்பட்டார்கள். ததோ கவாக்ஷோ கவயஸ் சுதிருஷ்டஸ் ததர்ஷபோ ஜோதிமுகோ நபஸ்ச சைலான் சமுத்யம்ய விவர்தகாயா பிரத்ருர்வுஸ்தம் பிரதிராட்சசேந்திரம். உடனே தன்னுடைய அரசனை அடிச்சு விட்டான்னு கவயன், கவாக்ஷன், சுதம்ஷ்டன், ரிஷபன், ஜோதிர்முகன், நபன் இவர்கள் எல்லாரும் மலைகளை எடுத்துக்கொண்டு ராவணன் அடிக்கலான் கிளம்புகிறார்கள். தேஷாம் பிரஹாரான் சச்சகார மோகான் ரக்ஷோதிபோ பானகணைஷிதாக்ரைஹி தான்வானரேந்திரான பிபாலஜாலைர் பிபேதஜாம்பூனத சித்ரபுங்கைஹி. இப்படி இவர்கள் எல்லாரும் தாம் மேல எறிந்த பாறைகளையும் ஒண்ணுமில்லாமல் பொடி பொடியாக ஆக்கிவிட்டு ராவணன் இந்த எல்லா வானரங்களையும் அம்பாலே துளைத்து விட்டான், அடித்து விட்டான். தேவானரேந்திராஸ்திதிஷி த்ரிதசாரி பாணைர் பின்னானி பேதுர்புவி பீமகாயாஹ ததஸ்து தத்வானர சைன்யமுக்ரம் பிரச்சாதயாமாஸ சபான ஜாலைஹி. இப்படி எல்லாரும் அடிபட்டு பூமியில விழுந்துட்டா வானரங்கள்லாம். விழுந்த உடனே அதுக்கு மேல என்ன பண்ணான்னா, பானத்தை தொடுத்துட்டே இருக்கான், அம்பை தொடுத்து கொண்டே இருக்கான் ராவணன். அந்த பான வரிசையிலே இவர்கள் எல்லாரும் அப்படியே மறைஞ்சே போயிட்டா. அப்படி கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளவு பானங்களை ஏவுகிறான் வானரங்கள் மீது. தேவத்யமானா பதிதா பிரவீரா நானத்யமானா பயசல்ய வித்தாஹ சாகாமிருகா ராவண சாயகார்த்தா ஜக்முஷரண்யம் சரணம் ஸ்மராமம். இப்படி வரிசையா எல்லா மிருகங்களும், அதாவது இந்த ராவணனின் அம்பாலே அடிபட்டு துடிக்கக்கூடிய நிறைய பேர் இறந்து போயிட்டா. இந்த வானரங்களிலே நிறைய பேர் இறந்து போனோடனே மீதி பேருக்கெல்லாம் ஒரே பயம் வந்துடுறது. இப்படி பண்றானே, என்ன பண்றது இப்ப அப்படின்னு தெரியாம பயந்து போய் இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாருன்னா, நேரா ராமனை போய் சரணாகதி அடைந்தார்கள். ராவணனுடைய அம்பினாலே அடிபட்டு எல்லாரும் நேரா எங்க போனா ராவணனை போய் சரணாகதி அடைந்தார்கள். ராமனை போய் சரணாகதி அடைந்தார்கள். சாகாமிருகா ராவண சாயகார்த்தா ஜக்முஷரண்யம் சரணம் ஸ்மராமம். இது வரைக்கும் இது சாகாமிருகாஹா அப்படின்னாரு வால்மீகி. ஒரு சாகாமிருகம்னு வானரத்துக்கு பேர், குரங்குகளுக்கு. இப்ப ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளை தத்தி தாவக்கூடிய பிராணிகளாக இருப்பதினாலே சாகாமிருகம்னு இதுக்கு பேர். இது வரைக்கும் இது போரெல்லாம் பண்ணினது இல்லை, ஏதோ ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளை தத்தி தாவி தெரிந்து கொண்டிருந்த பிராணிகள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் யார்போடு எதிர்த்து மோதுகிறார்கள்னா ராவணன். இந்த உலகத்திலே அஷ்டதிக் பாலகர்கள்னு இந்த உலகத்தையே ரட்சிக்க கூடியவர்கள் இருக்கா, அவதான் இருக்கிறதுலே சிறந்த வீரர்கள்.
அவர்கள் கூட ஜெயிக்க முடியாத ராவணன். ராவணன் அவர்களை கூட அடித்து ஓட்டி விட்டான். அவ்வளவு வீரன் ராவணன். இவர்களோ குரங்குகள். இப்படி 2 பேருக்கும் யுத்தம் மூண்ட உடனே எங்க போவார்கள்? உலகமெல்லாம் யார் திருவடிகளிலே போய் விழுமோ? இந்த உலகத்துக்கெல்லாம் பயம் வந்தால் எவனொருவன் சரண்யனாக இருந்து சரணாகதி அடைந்தவர்களை காக்கிறானோ அப்பேற்பட்ட அந்த ராமன் திருவடிகளிலே போய் சரணம்னு போய் விழுந்தார்கள் எல்லாரும். ததோ மகாத்மா சதனுர்தனுஷ்மான் ஆதாய ராம சஹசா ஜகாம தம் லக்ஷ்மணம் பிராஞ்சலிரப்யுபேத்ய உவாச்ச வாக்கியம் பரமார்த்த யுக்தம். உடனே ராமர் தாம் மேல எவ்வளவு அம்பு போட்டாலும் பார்த்துட்டு இருப்பார். நான் தன்னுடைய அடியவர்களான இந்த குரங்குகள் மேல அம்பு பட்ட உடனே அவருக்கு கோபம் வந்தது. அவர் நேரா போய் லக்ஷ்மணனை பார்த்து பேசுகிறார். கையில வில்ல எடுத்துட்டு போயிட்டார். காமமாத்யாஸ் சுபர்யாப்தோ வதாயாஸ்ய துராத்மனஹ விதமிஷ்யாம்யஹம் நீச்சம் அனுஜானீஹி மாம் பிரபோ. உடனே அந்த லக்ஷ்மணன் பார்த்து ராமன்கிட்ட சொல்கிறான், அண்ணாவே, இவனை வதம் பண்ணுவதற்கு நீர் போரும். இருந்தாலும் இவனை நான் வதம் பண்ணி விடுகிறேன், எனக்கு நீர் அனுமதி அளிக்க வேண்டும்னு லக்ஷ்மணன் ராமனிடம் கேட்கிறான். தமப்ரவீன் மகாதேஜா ராம சத்ய பராக்கிரமஹா. உடனே ராமர் அவரை பார்த்து சொல்கிறார், கச்சயத்ன பரச்சாபி பவலக்ஷ்மண சஞ்யுகே ராவணோ ஹி மகாவீரியோ ரணேத்புத பராக்கிரமஹா. லக்ஷ்மணா, நீயே போய் வா, நீ போய் ராவணனோட சண்டை போடு. ஆனா வெகு ஜாக்கிரதையோட இரு. ராவணன் யுத்தத்துல ரொம்ப பலசாலி, அவனுக்கு இருக்கிற வீரியம் வேற யாருக்கும் கிடையாது. ஆகையாலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருன்னு சொன்னார். திரைலோக்கியேனாபி சங்கிருத்தோ துஷ்பிரசஹ்யோ ந சம்சயஹா. இப்ப 3 உலகத்துல இருக்கிறவர்களும் சேர்ந்து வந்தாலும் அந்த ராவணன் அழிக்க முடியல இது வரைக்கும். தஸ்ய சித்ராணி மார்கஸ்வ ஸ்வச்சித்ராணி ச லக்ஷய சக்ஷுஷா தனுஷா யத்னாத் ரக்ஷாத்மானம் சமாஹிதஹா. அவனது குறைகளை கவனமாக பாரு. அவனுக்கு என்ன குறை இருக்கு, அவனுக்கு எங்க வீக்னஸ் இருக்குங்கிறத பாரு. அதே மாதிரி உன்னுடைய குறைகள் எங்க இருக்குங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோ. அது அவனுக்கு தெரியாம மறைத்துக்கொள். பதட்டம் இல்லாமல் ஊக்கத்தோடு நல்ல கண்ணாலே வில்லாலே நன்னா நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும். ராகவஸ்ய பச்சஸ்ருத்வா பரிஷ்வஜ்யாபிபூஜ்ய ச அபிவாத்ய ததோ ராமம் யயௌ சௌமித்ரி ராகவம். உடனே இதை கேட்ட உடனே ராமனை தழுவிக்கொண்டு அவனுக்கு பூஜை செய்துவிட்டு சௌமித்ரியான லக்ஷ்மணன், சுமித்ரையின் புதல்வனான லக்ஷ்மணர் யுத்தத்துக்கு வருகிறார். சராவணம் வானரஹஸ்தபாஹுர் ததர்ஷ தீப்தோத்யத பீமசாபம் பிரச்சாதயந்தம் சரவிருஷ்டிஜாலைஸ்தான் வானரான் பின்ன விகீர்ண தேகான். அப்படி இந்த லக்ஷ்மணர் வந்தார். அவர் யானையின் துதிக்கை மாதிரி தடியான கையை உடையவர். அப்படி என்ன பண்ணாருன்னா ராவணனை பார்த்தார். ராவணன் என்ன பண்ணிட்டு இருக்கான், பெரிய வில்லை எடுத்துக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய வானரங்களை எல்லாம் அழித்து கொண்டு இருக்கான். ஒவ்வொருத்தரையா கொண்டு கொண்டிருக்கிறான். தமாலோக்கிய மகாதேஜா ஹனுமான் மருதாத்மஜா நிவாரிய ஷரஜாலானி பிரத்ருத்ராவசராவணம். இப்படி பார்த்துட்டு அனுமார் அந்த ராவணனை பார்த்த உடனே வான வருஷங்கள் அவன் பொழிகிறானே அதெல்லாம் தடுத்துட்டு ஹனுமார் ராவணனை பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டார். ரதம் தஸ்ய சமாசாத்ய புஜமுத்யம்ய தக்ஷிணம் திராசயன் ராவணம் தீமான் ஹனுமான் வாக்கியம் அப்ரவீத். இப்படி ராவணனோட வாக்கியம் ரதத்துக்கு பக்கத்துல போயிட்டு தன்னுடைய வலது கையை தூக்கி கொண்டு அவனை பயமுறுத்தி கொண்டு பேசுகிறார். தேவதானவ கந்தர்வைரி யக்ஷைச்ச சஹராட்சசைர் அவத்யத்வம் துவயா பிராப்தம் வானரேப்யஸ்து தே பயம். ராவணா, நீ தேவர்களாலேயோ அசுரர்களாலேயோ கந்தர்வர்களாலேயோ ராட்சசர்களாலேயோ கொல்லப்பட முடியாதவன். உனக்கு வரம் கிடைத்திருக்கிறது. ஆனா உனக்கு பயம் யாரால? வானரங்களால. ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்னை கொன்னுடுவேன். ஏஷமே தக்ஷிணோ பாகு பஞ்சஷா கஸ்ஸு சமுத்யதா விதமிஷ்யதி
தே தேகாத் பூதாத்மானம் சிரோஷிதம். இதோ என்னுடைய வலது கை இருக்கு. ஹனுமார் சொல்கிறார் தன்னுடைய வலது கையை காண்பித்து, இந்த 5 விரல்களை உடைய இந்த வலது கை இருக்கிறதே, இது போரும் உன் உடல்ல இருந்து உயிரை வெள்ள எடுக்கிறதுக்கு. சுத்வா ஹனுமதோ வாக்கியம் ராவணோ பீம விக்ரமஹ சம்ரக்த நயன குரோதாதிதம் வச்சனம் அப்ரவீத். இத கேட்ட உடனே ராவணனுக்கு இன்னும் கோபம் வந்துடுச்சு. ஒரு குரங்கு வந்து நம்ம போய் சவால் விடுறதுன்னு அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போய் அவன் கோபத்திலே பேசுகிறான். க்ஷிப்ரம் பிரஹர நிஷங்கம் ஸ்திராம் கீர்த்தி மவாப்னுஹி ததஸ்துவாம் ஞாத விக்ராந்தம் நாசயிஷ்யாமி வானர. ஓ குரங்கே, அடி, பயப்படாம அடி, அடிச்சுதான் பாரு. நீ அடிச்ச பிறகு உனக்கு எவ்வளவு வீரம் இருக்குங்கிறத நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தெரியும் உனக்கு ஏன் வீரம் அப்படின்னு சொல்கிறான் ராவணன். ராவணஸ்ய வச ஸ்ருத்வா வாயுசூ நுர்வச்சோ பிரவீத் பிரஹிருதம் ஹி மயா பூர்வம் அக்ஷம் ஸ்மரசுதம் தவ. ராவணன் இப்படி சொன்ன உடனே ஹனுமான் சொல்கிறார், உன்ன எல்லாம் மறந்து போயிடுத்தா ராவணா, உன்னுடைய பிள்ளை அக்ஷன்கிறவன், உன்னுடைய சொந்த பிள்ளை, அவனையே நான் தான் கொண்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு சொல்கிறார் ஹனுமான். ஏவமுக்தோ மகாதேஜா ராவணோ ராட்சசேஸ்வரா ஆஜகானானில சுதம் தலே நோரசி வீரியவான். உடனே ராவணனுக்கு இன்னும் கோபம் வந்துடுது. உடனே அந்த ராவணன் என்ன பண்ணான்னா, இப்படி சொல்லி ஹனுமான் வந்து தான் பிள்ளைய கொண்டிருக்கான்னு தெரிந்த உடனே தன்னுடைய உள்ளங்கையாலே ஹனுமானின் மார்பிலே ஓங்கி அடித்தான் ராவணன். சதலாபிஹதஸ்தேன சசால சமுகுர் முகுஹு ஸ்தித்வா முகூர்த்தம் தேஜஸ்வி ஸ்தைரியம் கிருத்வா மகாமதிஹி ஆஜகானாபிசங்கிருத்தஸ்தலே நைவாமரத்விஷம். அவன் என்ன பண்ணா, ராவணன் தொடர்ந்து உள்ளங்கையால அனுமான மார்பல அடிச்சுட்டே இருக்கான். இப்படி விட்டு விட்டு அவன் அடித்த உடனே அனுமார் கொஞ்ச நேரம் பொறுத்து பதறினார், மெய் பதறினார். உடனே பெரிய புத்திசாலியில் அவர் சிறிது நேரம் திகைத்து நிற்கிற மாதிரி நின்று இப்படி ஒரு அவமானத்தை பொறுக்க முடியாமல் சினம் கொண்டு இவரும் தன்னுடைய உள்ளங்கையாலே அந்த ராவணனை அடித்தார். ததஸ்தலேனா பிஹதோ வானரேன மகாத்மனா தசக்ரீவ சமாதூதா யதா பூமி சலே சலஹா. இந்த பூகம்பம் வரும்பொழுது ஒரு மலை எப்படி ஆடும், பூகம்பம் வரும்பொழுது மலை எப்படி ஆடுமோ அந்த மாதிரி அனுமான் ஒரு அடி விட்ட உடனே ராவணனே ஒரு நிமிஷம் ஆடிட்டான். சங்கிராமே தம் யதா ததா திருஷ்டுவா ராவணம் தலதாடிதம் ரிஷயோ வானரா சித்தா நேதுர் தேவா சஹாசுரைஹி. உடனே இப்படி ஒரு அடி வாங்கிட்டான் ராவணன். இவ்வளவு வருஷம் கழிச்சு ராவணன் இப்பதான் ஒரு அடி வாங்கியிருக்கான் ஒருத்தன் கையால. அதுவும் அனுமான் ஒரு அடி கொடுத்த உடனே ஆடிட்டான். உடனே எல்லாருக்கும் சந்தோஷம், தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் உடனே சந்தோஷப்பட்டார்கள். அதாஸ்வாஸ்ய மகாதேஜா ராவணோ வாக்கியம் அப்ரவீத் சாதுவான ரவீரியேன ஸ்லாகனீயோசி மே ரிபுஹு. உடனே இப்பதான் புரிஞ்சுது ராவணனுக்கு, நான் உன்னை தப்பா எடை போட்டுட்டேன், சரிதான், நீ எனக்கு சமமான எதிரி தான், நான் ஒத்துக்கொள்கிறேன், உன்னுடைய வீரம் ரொம்ப போற்றத்தக்கதுதான், நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ராவணன். ராவணை நேவ முக்தஸ்து மாருதிர் வாக்கியம் அப்ரவீத் திகஸ்து மம வீரியேன யஸ்துவம் ஜீவசி ராவண. உடனே அவன் புகழ்ந்த உடனே அனுமாருக்கு இன்னும் கோபம் வந்துடுது. ராவணன் என்ன புகழ்னா, அனுமாரே உன்னுடைய வீரம் போற்றத்தக்கது, எனக்கு சமமான எதிரி நீ அப்படின்னு சொன்னான். உடனே இவர் பார்த்தார், சி இது என்ன எனக்கு வீரம், எனக்கு என்ன வீரம், என் வீரத்தை கண்டா எனக்கே பிடிக்கலன்னு அனுமார். ராவணன் ஏன்னு கேட்டான், நீ இன்னும் உயிரோட இருக்கிய, நான் ஒரு அடி அடிச்ச உடனே நீ உயிர் விட்டு பெயின்று உன் உடம்புல இருந்து உயிர் பெய்ந்ததுன்னா அப்ப நான் வீரன்னு ஒத்துக்கலாம், இன்னும் நீ உயிரோட பேசிட்டு தானே இருக்க, அப்ப எனக்கு என்ன வீரம் இருக்கு அப்படின்னு ஹனுமாரே தன்னை திட்டின்றார். சகிருத்து பிரஹரேதானீம் துர்புத்தே கிம் விகத்தசே ததஸ்துவாம் மாமிகா முஷ்டிர் நைஷ்யதி யமக்ஷயம். துர்புத்தி உடையவனே, ஏன் தற்புகழ்ச்சி செய்து கொள்கிறாய், வேணும்னா இன்னொரு ஒரு தடவை அடி, அதுக்கப்புறம் நான் உன்னை அடிச்சு அவனு லோகத்துக்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறான் ராவணன். ததோ மாருதி ஹனுமார் சொல்கிறார் ராவணன், ததோ மாருதி வாக்கியேன குரோதஸ் தஸ்ய ததா ஜ்வலத் சம்ரக்த நயனோயாந்தம் முஷ்டிமுத்யம்ய தக்ஷிணம் பாதயாமாச வேகேன வானரோ ரசிவீரியவான். அப்பொழுது இப்படி ஹனுமான் சொன்னோடனே கோபம் வந்துடுச்சு ராவணனுக்கு. உடனே கைகளை
முஷ்டியை தன்னுடைய வலது கை முட்டியை முடக்கி கொண்டு வானரத்தின் அந்த அனுமாரின் மார்பிலே ஓங்கி ஒரு அடி அடித்தான் ராவணன். அனுமான் பக்ஷசி வியூடே சஞ்சசால ஹதஃப் புனஹா. அனுமான் அகன்ற மார்பிலே இப்படி அடி உண்டு மறுபடி கொஞ்சம் கலங்கி போயிட்டார் அனுமாரும். விஹ்வலம் து ததா திருஷ்டுவா ஹனுமந்தம் மகாபலம் ரதேநாதி ரதசீக்ரம் நீலம் பிரதி சமப்யகாத். இப்படி ஹனுமானை அடித்து கொஞ்ச நேரம் கலக்கி விட்டோம்னு உடனே நீலன் பக்கத்துல போர்கிறார். ராட்சசானாம் அதிபதிர் தசக்ரீவ பிரதாபவான் பன்னக பிரதிமைர் பீமைர் பரமமார்த்திபேதிபிஹி ஷரைராதீப்யமாயாச நீலம் ஹரிச்சமூபதிம். இந்த நீலன் இருக்கானே, அந்த நீலனை பானங்களினாலே ராவணன் கோபம் மூட்டுகிறான், பானங்களாலே அடித்தடித்து. சஷரௌக சமாயஸ்தோ நீல கபிச்சமூபதிஹி கரைநைகேன சைலாகிரம் ரக்ஷோதிபதையே சிருஜது. அந்த நீலன் என்ன பண்ணா, ஒரு கையாலேயே ஒரு பெரிய மலையை தூக்கி, ஒரு மலை கல்லை தூக்கி ராவணன் மீது எறிந்தான். ஹனுமான் அபி தேஜஸ்வி சமாஸ்வாஸ்ய ததோ சமாஸ்வஸ்தோ மகாமனாஹ விப்ரேக்ஷமானோ யுத்தேப்சுஹு சரோஷமிதம் அப்ரவீத். உடனே இப்ப ஹனுமானும் தெளிஞ்சிட்டார். தெளிந்த உடனே ராவணன் அடிக்கணும்னு பார்க்கிறார். பார்த்தா நீலனோட ராவணன் சண்டை போட்டு இருக்கான். உடனே பேசுகிறார். நீலேன சயுக்தம் ராவணம் ராட்சசேஸ்வரம் அந்நேன யுத்தியமானஸ்ய நயுக்தம் அபிதாவனம். இப்ப நம்ம அவனை போய் அடிக்க முடியாது, வேற ஒருத்தனோட சண்டை போடுறவனை போய் நம்ம அடிக்க கூடாது, அது யுத்த தர்மம் கிடையாது. அப்படி அடிக்கிறது யுத்த தர்மம் கிடையாது, ஆகையாலே நம்ம இப்ப அடிக்க கூடாது. ராவணோபி மகாதேஜா சஸ்ருங்கம் சப்தபிஷரைர் ஆஜகான சுதீக்ஷ்ணாக்ரைர் தத்விகீரணம் பபாதஹ. நீலன் தூக்கி போட்ட கல்ல ராவணனும் 7 அம்புகளை கொண்டு அடித்து விடுகிறான். தத்விகீர்ணம் கிரேஷ்ருங்கம் திருஷ்டுவா ஹரிசமூபதிஹி காலாக்னிரிவ சஜ்வால குரோதேன பரவீரஹா. இப்படி சுக்ரீவனுடைய சேனாபதியான நீலன் தன்னுடைய கல்லை ராவணன் அடித்து விட்டான்னு தெரிந்த உடனே அப்படியே கோபத்தினாலே ஜொலித்தான், கொதித்தான். சோஷ்வகர்ணான் தவான் சாலான் சூதான் சாபி சபுஷ்பிதான் அந்யான்ச்ச விவிதான் விருக்ஷான் நீலஷ்டிக்ஷேப சயுகே. உடனே அந்த நீலன் அங்க இருந்த அஸ்வகரண விருட்சத்தை பிடுங்கி அடித்தான். தவா விருட்சத்தை பிடுங்கி சால விருட்சம், சூத மாமரங்கள் எல்லாம், இன்னும் என்னென்னலாம் மரம் அங்க இருக்கோ கண்ணில் படுறதோ எல்லாத்தையும் பிடுங்கி ராவணன் மேல எரிந்து கொண்டே இருக்கிறான். சதான் விருக்ஷான் சமாசாத்ய பிரதிச்சிச்சேத ராவணஹ அப்யவர்ஷாத் சுகோரேன சரவருஷேன பாவக்கிம். அந்த ராவணன் எல்லா விருட்சங்களையும் எதிர்த்து அம்பு விட்டு வெட்டி தள்ளிவிட்டான். ஒரு விருட்சமும் அவன் மேல படல. மறுபடி பிரதியாக இவன் பல பானங்களை வருஷத்தை நீலன் மீது பொழிந்தான் ராவணன். அபிவிருஷ்ட சரௌகேன மேகேனேவ மகாச்சலஹ ஹஸ்தம் கிருத்வா ததா ரூபம் த்வஜாக்ரே நிபபாதஹ. ஒரு பெருமலை மீது மழை பொழிந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த நீலன் மீது அவ்வளவு சரமழை, அம்பு மழை பொழிகிறது. ஆனாலும் அவன் என்ன பண்ணான், தன்னுடைய உருவத்தை சின்னதாக ஆக்கி கொண்டு அந்த ராவணனின் கொடி இருக்கே துவஜம், அதனுடைய நுனியிலே போய் உட்கார்ந்து விட்டான். பாவகாத் மஜமாலோக்கிய துவஜாக்ரே சமுபஸ்திதம் ஜஜ்வால ராவண குரோதா ததோ நீலோ நனாதச்ச. உடனே ராவணன் தாங்கொடியிலே போய் நீலன் உட்காந்துட்டான்னு கோவப்பட்டு கத்துறான். நீலனும் அந்த பக்கம் சந்தோஷத்துல கத்துறான். துவஜாக்ரே தனுஷாக்ரே கிரீட்டாக்ரே ச தம் ஹரிம் லக்ஷ்மணோத ஹனுமான்ச்ச திருஷ்டுவா ராமஸ்ச விஸ்மிதாக. அப்ப அந்த நீலன் என்ன பண்ணானா, உடம்ப சுருக்கி கொண்டுட்டான். திடீர்னு போய் கொடி நுனியில உட்கார்றான். அங்கிருந்து குதித்து ராவணனோட வில்லோட நுனியில வந்து உட்கார்றான். அங்கிருந்து குதித்து ராவணனின் கிரீடத்தின் உச்சியிலே வந்து உட்காருகிறான். இப்படி இதை பார்க்கிறார்கள் லக்ஷ்மணன், ராமன், ஹனுமான் 3 பேரும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். அப்பா நல்லா விளையாட்டு காட்டுறான் ராவணனுக்கே அப்படின்னு. ராவணோபி மகாதேஜா கபிலாகவ விஸ்மிதா அஸ்திரமாஹாரயாமாச தீப்தம் ஆக்னேயம் அத்புதம். உடனே இந்த நீலன் யாரு,
அக்னியின் புதல்வன். இவனுக்கு ஆக்னேயம் என்கிற அந்த அஸ்திரத்தை எடுக்கிறான் ராவணன். இப்ப இவனை கொல்ல வேண்டும்னு ஆக்னேயாஸ்திரத்தை பிரயோகிக்கிறான். ததஸ்தே சுக்ருஷுர் ஹிருஷ்டா லப்தலக்ஷா பிளவங்கமாக நீலலாகவ சம்பிராந்தம் திருஷ்டுவா ராவணமாகவே. இப்படி நீலனது சாமர்த்தியத்தினாலே தடுமாறின அந்த ராவணனை பார்த்து எல்லா வானரங்களும் சந்தோஷப்பட்டார்கள். வானரானாம் சனாதேன சம்ரப்தோ ராவணஸ்ததா சம்பிரமாவிஷ்ட ஹிருதயோ நகிஞ்சித் பிரத்யபத்யத. இப்ப பார்த்தா வானரங்கள்லாம் கத்தரா, அதனால இவனுக்கு இன்னும் கோபம் வருது. ஆனா எதுவுமே பண்ணல. கையில ஆக்னேயாஸ்திரத்தை எடுத்தது எதுவுமே பண்ணாம அப்படியே நிக்கிறான். இவர்கள்லாம் என்ன பண்றான்னு பார்த்துட்டு ஆக்னேயேனாத சயுக்தம் கிரஹீத்வா ராவணஸ்வரம் துவஜசீர்ஷஸ்திதம் நீலம் உதைக்ஷத நிஷாச்சரஹா. உடனே இந்த ஆக்னேயாஸ்திரத்தை எடுத்து கொடியின் நுனியிலே இருக்கக்கூடிய அந்த நீலனை உற்று பார்க்கிறான், அதாவது குறிவைப்பதற்கு. ததோப்ரவீத் மகாதேஜா ராவணோ ராட்சசேஸ்வரஹா. உடனே ராவணன் பேசுகிறான். கபேலாகவ யுக்தோசி மாயையா பரயானயா ஜீவிதம் கலு ரக்ஷஸ்வ எதி சக்தோசி வானர. குரங்கே, என்னென்னவோ மாயச் செயல்லாம் நீ பண்ணு. ஆனா இந்த அம்புல இருந்து நீ பிழைக்க மாட்டாய். முடிந்தால் உன்னுடைய உயிரை காத்துக்கொள் அப்படின்னு ராவணன் சொல்லிட்டான். தானிதான் ஆத்ம ரூபாணி சிருஜசி துவமனே கஷஹ ததாபி துவாம் மயா முக்தஹ சாயகோஸ்திர பிரயோஜிதஹ ஜீவிதம் பரிரக்ஷந்தம் ஜீவிதாத் பிரம்சயிஷ்யதி. நீ எவ்வளவு வேணா உருவம் எடுத்துக்கோ, அப்போது உன் உருவங்களை மாத்திக்கொள், என்ன வேணா பண்ணு. ஆனா நான் இந்த ஆக்னேயாஸ்திரத்தை அபிமந்திரித்து செய்யப்பட்ட இந்த அம்பு இருக்கே, இது உன்னுடைய உயிரை தனியாக பிரித்தெடுக்கும். ஏவமுத்வா மகாபாஹூ ராவணோ ராட்சசேஸ்வரஹ சந்தாய பானமஸ்திரேன சமூபதி மதாடயத்து. இப்படி ஆக்னேய ஆஸ்திரத்தை தொடுத்து அந்த சமூபதியான, அதாவது சுக்ரீவனின் சேனை தலைவனான நீலனை அடித்தான். சோஸ்திர யுக்தேன பானேன நீலோ வக்ஷசிதா டிதஹ நிர்தஹ்யமான சஹசா நிபபாத மஹீதலே. உடனே அந்த ஆக்னேயாஸ்திரம் நெஞ்சிலே பட்டு நீலன் எரிந்து அப்படியே சகிக்க முடியாத ஒரு வேதனையோடு பூமியிலே விழுந்தான். பிதிருமாஹாத்மிய சயோகா ஆத்மனச்சாபி தேஜசா ஜானுப்யாம் அபதத் பூமௌ நச்சப்ரானைர் வியயுஜ்யத. இப்ப ஆக்னேயாஸ்திரம்ங்கிறது அக்னியோடுது. இவனுடைய தந்தையே அக்னி தான். ஆகையாலே அக்னியின் மகிமையினாலும் தன்னுடைய பிறவியின் பெருமையினாலும் என்ன பண்ணா, உயிர் போகாமல் வெறும் முழங்காலாலே பூமியிலே போய் விழுந்தான். விசங்யம் வானரம் திருஷ்டுவா தசக்ரீவோ ரணோத்சுகா ரதேனாம்புதநாதேன சௌமித்ரிம் அபிதுத்ருவே ஆசாத்ய ரணமத்யே து அரயித்வா ஸ்திதோஜ்வலன் தனுர் விஸ்பாரயாமாச கம்பயன் நிவமேதினி. உடனே நீலன் மயங்கி விழுந்துட்டான்ங்கிறத பார்த்துட்டு அடுத்து ராவணன் லக்ஷ்மணனை நோக்கி போகிறான். போய் தன்னுடைய வில்லை அப்படியே நாணை ஏத்தி கொண்டு சத்தமிட்டு கொண்டு சென்றான். தாமாக சௌமித்ரிர் அதீன சத்வோ விஸ்பாரயந்தம் தனுரப்ரமேயம் அப்யேஹி மாமேவ நிஷாச்சரேந்திர நவானராஸ்துவம் பிரதியோத்துமர்ஹா. இப்படி லக்ஷ்மணனை பார்த்து வந்த ராவணனை லக்ஷ்மணன் சொல்கிறான், ஏ ராவணா, ஏன் குரங்குகளோடு போய் சண்டை போடுற, என்னோட வந்து சண்டை போடு அப்படின்னு கூப்பிட்டான். சதஸ்ய வாக்கியம் பிரதிபூர்ண கோஷம் ஜாசப்தமுத்ரம் ச நிஷம்ய ராஜா ஆசாத்ய சௌமித்ரிம் அவஸ்திதம் தம் கோபான்விதோ வாக்கியம் உவாச்ச ரக்ஷஹ. இப்படி லக்ஷ்மணன் சொன்ன உடனே லக்ஷ்மணன் கையிலே வில்லை எடுத்து அப்படி நானேத்தி அந்த சத்தத்தை இட்டான். உடனே கோபத்தினாலே அவனை பார்த்து ராவணன் பேசுகிறான். திஷ்டியாசி மே ராகவ திருஷ்டி மார்க்கம் பிராப்தோந்தகாமி விபரீத புத்திஹி அஸ்மின் க்ஷணே யாஸ்யதி மிருத்யுதேசம் சம்சாத்யமானோ மம பானஜாலை. லக்ஷ்மணா, உனக்கு சாவு நெருங்கிடுத்து. நீ என்னுடைய கண்ணிலே பட்டுவிட்டாய். இனி ஒரு நொடி பொழுதிலே நான் அம்பாலே உன் உயிரை எடுக்கப் போகிறேன். உன்னை யமலோகத்துக்கு அனுப்ப போகிறேன்னு சொல்கிறான் ராவணன். தாமாக சௌமித்ரிர் அவிஸ்மயானோ கர்ஜந்தம் உத்ருத்த சீதாக்ரதம்ஷ்டம் ராஜன்ன கர்ஜந்தி மகாபிரபாவா விகத்தசே பாவகிருதாம் வரிஷ்ட.
லக்ஷ்மணர் உடனே பார்க்கிறார். அவன் அப்படியே சிரிச்சுட்டு இருக்கான், பெருசா அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான் ராவணன். அவனை பார்த்து அவனை அலட்சியம் பண்ணாமல் பேசுகிறார். ராஜன், அரசே, சரிதான், ஆனா உண்மையான பராக்கிரமம் உள்ளவர்கள் வாயில பேசின்னு இருக்க மாட்டா, வந்து தற்புகழ்ச்சி பண்ணி கொண்டு இருக்க மாட்டார்கள். நீயோ தற்புகழ்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறாய். ஜானாமி வீரியம் தவராட்சசேந்திர பலம் பிரதாபம் ச பராக்கிரமம் ச அவஸ்திதோஹம் ஷரசாபபாணிர் ஆகச்ச கிம் மோகவிகத்தனேன. ராவணா, உன்னுடைய வீரம், உன்னுடைய பலம், உன்னுடைய பிரதாபம், உன்னுடைய பராக்கிரமம் எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஏன் தேவையில்லாம பேசின்னு இருக்க? பேசி என்ன போறது? நான் உன்னை கொல்லுவேன், ஒரு அம்புல கொன்னு விடுவேன், அதெல்லாம் பேசி என்ன போறது? நேரா என் கூட யுத்தத்துக்கு வரலாமே அப்படின்னு கேட்கிறார் லக்ஷ்மணர். சயேவ முக்த குபித சசர்ஜ ரக்ஷோதிப சப்தசரான் சுபுங்கான் தான் லக்ஷ்மண காஞ்சன சித்திர புங்கைர் சிச்சேதபானைர் நிஷிதாக்ரதாரைஹி. உடனே ராவணன் 7 அம்புகளை லக்ஷ்மணனை நோக்கி விட்டான். லக்ஷ்மணனும் அந்த 7 அம்புகளையும் தன்னுடைய அம்புகளாலே உடைத்தெறிந்தான். தான் பிரேக்ஷமான சஹசா நிகிருத்தான் நிகிருத்த போகானிவ பன்னகேந்திரான் லங்கேஸ்வர குரோபவதம் குரோதவசம் ஜகாம சசர்ஜ சான்யான் நிஷிதான் ரிஷத்கான். இப்ப தன்னுடைய 7 அம்புகளும் இப்படி வியர்த்தமா வீணாக போனதை பார்த்து லங்கேஸ்வரனான ராவணன் கோபத்தினாலே இன்னும் பல அம்புகளை தொடுத்தான் லக்ஷ்மணன் மீது. சபானவருஷம் து வவர்ஷதி விரம் ராமானுஜः கார்முக சம்பிரயுக்தம் க்ஷுத்ரார்தவா சாந்திரோத்தம கர்ணிபல்லைஹி ஷராம்ஸ்ச சிச்சேதன சுக்ஷுபேச்ச. ராமரின் தம்பி ஆகிய அந்த லக்ஷ்மணன் அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய வில்லில் இருந்து அம்பு மழைய பொழிகிறார். சூரம், அர்த்தச்சந்திரம், உத்தம கர்ணி, பல்லம் என்கிற பானங்களை எல்லாம் முறித்து தள்ளினார். அவன் அடித்த பானங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரியான அர்த்தச்சந்திரம், உத்தம கர்ணி முதலான பானங்களினாலே அவன் விட்ட அம்புகள், ராவணன் விட்ட அம்புகள் எல்லாத்தையும் முறித்து தள்ளினார். அப்படியே கலங்காமலும் அப்படியே இருக்கார். எதுவும் கலங்கமே இல்லை. அவர் அவ்வளவு அம்பு பொழியறானேன்னு ஒரு கலங்காமல் அப்படியே நின்னாராம் யுத்தத்துல. சபானஜாலான்யதானி தானி மோகானி பஷ்யன் திரிதசாரி ராஜா விசிஷ்மியே லக்ஷ்மணலாகவேன புனச்ச பானான் நிஷிதான் முமோச்ச. இப்படி பார்க்கலாம், இது வரைக்கும் ராவணன் அம்பு விட்டா எதிர்த்து நின்னவர்களே கிடையாது உலகத்துல. இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. இப்ப திடீர்னு பார்த்தா நம்ம விட்ட அம்பெல்லாம் எதிர்த்து அடிக்கிறார்களே ஒரு மனுஷன் போய் நம்மளை இப்படி பண்றானேன்னு அப்படி ஆச்சரியமாக லக்ஷ்மணனை பார்த்தான். ஆனாலும் மனசு திருந்தவில்லை. மறுபடி கூறிய பானங்களாலே, நல்ல கூர்மையான பானங்களினாலே லக்ஷ்மணனை அடிக்க ஆரம்பித்தான். சலக்ஷ்மணச்சாசு ஷராஞ்சிதாக்ரான் மகேந்திர வஜ்ரா சனி துல்லிய வேகான் சந்தாய சாபே ஜ்வலன பிரகாஷான் சசர்ஜ ரக்ஷோதிபதேர் வதாய. லக்ஷ்மணனும் விடாமல் என்ன பண்ணிட்டான்? கூர்மையான அம்புகளை தன்னுடைய வில்லிலே சேர்த்து ராவணனை வதம் செய்வதற்கு விடத் தொடங்கினான். சதான் பிரச்சிச்சேத ச ராட்சசேந்திரஹா சித்வா சதான் லக்ஷ்மணம் ஆஜகான ஷரேண காலாக்னி சமப்பிரபேன ஸ்வயம் புதத்தேன லலாட்ட தேசே. இப்படி லக்ஷ்மணன் விட்ட அம்புகளை ராவணன் எல்லாம் அடித்து முறித்து விட்டான். இது எல்லாத்தையும் பண்ண பிறகு என்ன பண்ணான்னா, ஒரு பெரிய பானம், பிரம்மன் அளித்த அந்த சதுர்முகனான பிரம்மதேவன் அளித்த ஒரு பானத்தை எடுத்து லக்ஷ்மணனை அவனுடைய நெற்றி பிரதேசத்திலே அடித்தான். சலக்ஷ்மணோ ராவண சாயகார்த்தச்சால சாபம் சிதிலம் பிரகிருஹ்ய புனச்ச சஞ்ஞாம் பிரதிலப்ய கிருச்சாச்சிச்சேத சாபம் திரிதசேந்திர சத்ரோஹோ. உடனே அந்த பானத்துல அடிபட்டு கொஞ்சம் ஆடிட்டார் லக்ஷ்மணர். கொஞ்சம் ஆடி கையில வில்ல பிடிக்க முடியாம கொஞ்சம் அப்படியே விட்டு பிடித்தார். ஆனாலும் ஒரு நிமிஷத்துல தான் மறுபடி நல்ல ஸ்திரமாக அறிவை பெற்று வந்த கோபத்துக்கு அம்பை எடுத்து ராவணனின் வில்லையே அடித்து உடைத்து விட்டார்.
ராவணன் வில்லையே முறித்து விட்டார் லக்ஷ்மணன். நிகிருத்த சாபம் திரிபிராஜகான பாணைஸ்ததா தாசரதி ஷிதாக்ரே சசாயகார்த்தோ விசசால ராஜா கிருச்சாச்ச சங்கியாம் புனராசசாத. இப்படி வில்ல உடைத்து விட்டு 3 அம்புகளாலே தொடர்ந்து அந்த ராவணனை அடிக்கிறார். அடித்த உடனே அந்த 3 அம்பும் பட்டு ஆட ஆரம்பித்து விட்டான் ராவணன். கொஞ்ச நேரம் அறிவு மயங்கி திருப்பி தெளிந்து எழுந்தான். சகிருத்த சாப ஷரதாடிதச்ச மேதாத்ரகாத்ரோ ருதிராவசிக்தஹ ஜக்ராஹ சக்திம் சமுதக்ர சக்திஹி ஸ்வயம்புதத்தாம் யுதிதேவ சத்ருஹு. உடனே சக்திங்கிற ஆயுதத்தை எடுத்து கொண்டான் ராவணன். வில்லு உடைஞ்சு போடுத்து. சக்திங்கிறது இதுவும் பிரம்மதேவன் இவனுக்கு கொடுத்த பெரிய ஆயுதம். இந்த ஆயுதத்தை எடுத்து சண்டைக்காக தயாராக ஆனான். சதாம் விதூமானல சன்னிகாஷம் காஷாம் வித்ராசினீம் வானர வாகினீனாம் சிக்ஷேப சக்திம் தரசா ஜ்வலந்தீம் சௌமித்ரயே ராட்சச ராஷ்டிரநாதஹ. இப்படி இந்த சக்திங்கிற ஆயுதத்தை எடுத்து அதை லக்ஷ்மணனை நோக்கி வெகு வேகமாக ஏவினான் ராவணன். தாமாபதந்தீம் பரதானுஜோஸ்திரைர் ஜகான பாணைர் ஹுதாக்னிகல்பைர் பாணைஷ்ச ஹுதாக்னிகல்பைர் ததாபி சா தஸ்ய விவேஷ சக்திர் பாஹ்வந்தரம் தாசரதேர் விலாசம். பரதனின் தம்பியான லக்ஷ்மணன் என்ன பண்ணாருன்னா, பெரிய பானங்களினாலே அந்த தன்னை நோக்கி பாயக்கூடிய அந்த சக்தியை தடுத்தார். தடுத்தாலும் அது பிரம்மதேவன் கொடுத்த அந்த வரத்தினாலே அது என்ன பண்ணித்து, அந்த சக்தி வேகமாக வந்து லக்ஷ்மணனின் அகன்ற மார்பிலே பாய்ந்து விட்டது. சசக்திமான் சக்தி சமாஹத சன் முஹு பிரஜஜ்வால ரகு பிரவீரஹ தம் விஹ்வலந்தம் சஹசாப்யுபேத்ய ஜக்ராஹ ராஜா தரசா புஜாபியாம். இப்படி சக்திமானாக ரகுகுலத்திலே உத்தம வீரராக இருக்கக்கூடிய அவர் இப்படி சக்திங்கிற ஆயுதத்தினாலே அடிபட்டு கொஞ்சம் மதிமயங்கி விட்டார். உடனே மன்னனான அவன் ஒரு பிரக்ஞை அறிவில்லாமல் இருக்கக்கூடிய அவரை புன்னகையுடன் பக்கத்துல வந்து 2 கரங்களாலே தூக்கினான். ஹிமவான் மந்தரோ மேரு ஸ்திரைலோக்கியம் வா சகாமரைர் சக்யம் புஜாபியாம் உத்தர்த்தும் ந சங்கே பரதானுஜஹா. இப்ப இமயமலை, மந்தரமலை, மேருமலை, மூவுலகம் தேவர்களோடு கூட இருந்தாலும் கூட பெயர்த்தெடுக்க சாமர்த்தியம் உடையவன் அந்த ராவணன். அப்படி இருந்தால் கூட இந்த லக்ஷ்மணனை தூக்க முடியல ராவணனால. போரிலே லக்ஷ்மணனை தூக்க முடியவில்லை ராவணனாலே. சக்யா பிராம்யாபி சௌமித்ரிர் தாடிதஸ்து ஸ்தனாந்தரே விஷ்ணோர் அச்சிந்தியம் சொம்பாகம் ஆத்மானம் பிரத்யனுஸ்மரன். அப்படி பிரம்மாவை அதிதேவதையாக கொண்டதினாலே, சரி பிரம்மா கொடுத்தது அது வீணா போக வேண்டாம்ங்கிறதுனால அந்த சக்தியினாலே அடிபட்டவராக இருந்தால் கூட தான் விஷ்ணு தேவரின் ஒரு அம்சமாக பிறந்தவன். இப்ப விஷ்ணு 4 அம்சமாக பிறந்தார், 4 தம்பிகளாகன்னு சொல்லப்படுகிறது. அப்படி விஷ்ணு பகவானின் சக்தி விசேஷத்தோடு அந்த பராத்பரனாக பரமேஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவின் அம்சமாக தான் பிறந்தேன் என்பதை ஸ்மரித்து கொண்டார் லக்ஷ்மணர். ததோ தானவ தர்ப்பக்னம் சௌமித்ரிம் தேவகண்டகஹ தம் பீடயித்வா பாஹுப்யாம் பிரபுர் லங்கனே பவத் அப்ரபுர் லங்கனே பவத். அதைவம் வைஷ்ணவம் பாகம் மானுஷம் தேகமாஸ்திதம் விசன்யம் லக்ஷ்மணம் திருஷ்ட்வா ராவணோ விஸ்மிதோ பவத். இப்படி விஷ்ணுவின் அம்சமே மானிட உருவாக வந்த அந்த லக்ஷ்மணனை பார்த்தான் ராவணன். அசுரர்களின் செருக்கை ஒழிப்பதற்காக சுமித்ரா தேவியின் வயிற்றிலே லக்ஷ்மணராக வந்திருக்கிறார். அவர் இப்பொழுது கொஞ்சம் மதிமயங்கி இருக்கிறார் சக்தியினால அடிபட்டதுனால. அவனை 2 கரங்களாலும் அசைத்து பார்த்துவிட்டு அவரை தூக்க முடியாதுன்னு தெரிந்து போய்விட்டது. இவனை தூக்க முடியாது, இந்த லக்ஷ்மணன் நம்மால தூக்க முடியலையேன்னு ஆச்சரியமாக ஆகிவிட்டான் ராவணன். இப்ப கைலாசத்தையே பெயர்த்தெடுக்கக்கூடியவன் ராவணன். அவனால இந்த லக்ஷ்மணனை தூக்க முடியவில்லை, ஏன்னு தெரியவில்லை. அதவாயு சுதக்ருத்தோ ராவணம் சமபித்ரவத்
ஆஜகானோரசி குருத்தோ வஜ்ரகல்பேன முஷ்டினா. உடனே அந்த சமயம் பார்த்து ஹனுமானானவர் வேகமா ராவணன் அருகிலே வந்து தன்னுடைய முஷ்டியினாலே வேகமாக அவனுடைய மார்பிலே குத்தினார். தேனமுஷ்டி பிரஹாரேன ராவணோ ராட்சசேஸ்வரஹ ஜானுபியாம் அபதத் பூமௌ சச்சாலச்ச பபாதச்ச. ஹனுமான் ஒரு அடி விட்ட உடனே முஷ்டியினாலே ராட்சச மன்னனான ராவணன் அப்படியே முழந்தாலை மடித்தி கொண்டு, இந்த காலிலே முழங்காலை மடித்து கொண்டு அப்படியே தரையில சாய்ந்துட்டான். சாய்ந்து மதிமயங்கி கீழே விழுந்து விட்டான். ஆசியை சனேத்ர ஸ்ரவணைர் வவாம ருதிரம் பகு. அப்படி நெஞ்சில அப்படி குத்தின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, வாயிலிருந்து கண்ல இருந்து காதுல இருந்து 3 பகமா ரத்தத்தெல்லாம் வாந்தி எடுக்கிறான். அப்படியே ரத்தத்தை கக்க ஆரம்பித்தான். வாயிலிருந்து கக்கினான், கண்ணிலிருந்து ரத்தம் வருகிறது, காதிலிருந்து வருகிறது. அப்படி அடிச்சார் ஹனுமார் ஒரு அடி. விதூர் நமானோ நிஷ்சேஷ்டோ ரதோபஸ்த உபா விஷத் விசஞ்ஞோ மூர்ச்சிதாசீன் நஸ்தானம் சமாலபத். அந்த சமயத்துல அடிபட்டு எதுவும் செய்ய முடியாமல் புரண்டு கொண்டு போய் அப்படியே ரதத்தை பக்கத்துல போய் அப்படியே கொஞ்சம் உக்காந்துட்டான். ரதத்தின் பக்கத்திலே போய் ரதத்திலே ஏறி அப்படியோ புரண்டுன்னு போய் ராவணன் உட்கார்ந்து ஐம்புலன்களும் சக்தி இல்லாமல் போய் கொஞ்சம் அறிவிழந்து, அதாவது கொஞ்சம் மயக்கம் வந்து அந்த மாதிரி ஆயிட்டான். விசஞ்ஞம் ராவணம் திருஷ்டுவா சமரே பீம விக்ரமம் ரிஷயோ வானரா சர்வே நேதுர் தேவா சவா சவாஹ. உடனே தேவர்கள் தானவர்கள் ரிஷிகள் எல்லாருக்கும் சந்தோஷம், இப்படி ஆயிட்டானே அப்படின்னு. ஹனுமான் அப்பி தேஜஸ்வி லக்ஷ்மணம் ராவணார்திதம் அனயத் ராகவாபியாசம் பாகுபியாம் பரிகிருஹ்யதம். உடனே ஹனுமான் இப்படி சக்தியாலே அடிபட்டு இருக்கக்கூடிய ராவணனை தூக்கி கொண்டு ராமனுக்கு அருகிலே வந்தார். ஹனுமான் அந்த சக்தியாலே மயங்கி கிடக்கூடிய லக்ஷ்மணனை தூக்கி கொண்டு ராமனிடத்திலே வந்தார். வாயுசூ நோ சுகிருத்வேன பக்தியா பரமயா சசஹா சத்ருணாம் அப்ரகம்பியோபி லகுத்வம் அகமத் கபேஹே. இப்ப வாயுவின் புதல்வராகிய அவருடைய நல்ல எண்ணத்தினாலும் சத்வோத்கிருஷ்டமான பக்தியாலும் என்ன ஆயிடுச்சுன்னா, ராவணனாலே தூக்க முடியாத லக்ஷ்மணரை கூட பக்தியினாலே வாயு புதல்வனான ஹனுமான் தூக்கி விட்டார். தம் சமுத்ஸ்ருஜ்ய சாசக்திஹி சௌமித்ரிர் யுதி துர்ஜயம் ராவணஸ்ய ரதேஸ்தஸ்மின் ஸ்தானம் புனருபாகதா. உடனே அந்த சக்திங்கிற ஆயுதம் என்ன பண்ணிடுத்து, லக்ஷ்மணரை விட்டு விட்டு ராவணனது அந்த ரதத்திலேயே தன்னுடைய இருப்பிடத்திற்கே போய் அமர்ந்து விட்டது. அது என்னதான் இருந்தாலும் வரத்தினால வந்தது. லக்ஷ்மணனை குத்தி விட்டு மறுபடி கொண்டு போய் ராவணன் தேரிலேயே போய் சேர்ந்தது. ஆஸ்வஸ்தஸ்ச விஷல்யஸ்ச லக்ஷ்மண சத்ருசூதனஹ விஷ்ணோர் பாகம் அமீமாம்ஸ்யம் ஆத்மானம் பிரத்யனுஸ்மரன். இப்ப சத்ருக்களை யோரிக்கும் லக்ஷ்மணர் எந்தவித ஆராய்ச்சி பண்ணால் கூட அறிய முடியாத அந்த விஷ்ணுவின் அம்சம், அதை கொஞ்சம் ஸ்மரித்து கொண்டு மூர்ச்சை தெளிந்து, மூர்ச்சை இல்லாமல் மயக்கம் இல்லாமல் மறுபடி புண் ஆறி சரியானர். ராவணோபி மகாதேஜா பிராப்ய சஞ்ஞாம் மகாஹவே ஆததே நிஷிதான்வானாம் ஜஹ்ராஹஜ மஹத்தனு. இப்ப கொஞ்ச நேரம் ஆயிடுத்து. இவ்வளவு நேரத்துல இவருக்கும் கொஞ்சம் புண்ணு ஆறுது. அந்த சமயத்துல ராவணனும் தெளிவுற்றான். தெளிவுற்று மறுபடி கையிலே வில்லை எடுத்து கொண்டான். கூறிய பானங்களை அதிலே தொடுக்க ஆரம்பித்தான். நிபாதித மகாவீராம் வானரானாம் மகாச்சமூன் ஞஹனத் சச்ச சங்குருத்தோ வானரானாம் மகாச்சமூம். உடனே இவன் ராவணனுக்கு கடுப்பு, யார அடிக்கிறதுன்னு தெரியல. சரி, கையில கிடைச்ச வானரங்கள் எல்லாம் அடிப்போம்னு அந்த வானர சேனையை அடித்து கொண்டிருக்கிறான் அம்பாலே. மறுபடி தேஹன்யமான ரௌத்ரேன க்ஷிப்ரஹஸ்தேன ரக்ஷசா ராகவம் சரணம் ஜக்முஹு பிரஜாபதிமிவ பிரஜாஹ. உடனே வானரங்கள்லாம் ஓடி போய் மறுபடி ராமனின் திருவடிகளிலே பத்துகிறார்கள், சரணமாக அடைகிறார்கள். ராமனே ராகவோபி ரணே திருஷ்டுவா கர்மம் ரௌத்ரஸ்ய ரக்ஷசஹ தனுஷ் சஜ்ஜமுபாதாய சாமீகர விபூஷிதம் ரதஸ்தம் சமரே சூரம் அபிதுத்ராவ ராவணம். உடனே இப்படி பார்த்துட்டு இனிமே நாம் சும்மா இருக்க கூடாதுன்னு நல்ல பொன்னாலான கோதண்டத்தை கையில எடுத்துக்கொண்டு நாணேத்தி கொண்டு
ராமபிரான் யுத்தத்துக்கு செல்கிறார். நிபாதித மகாவீராம் திரவந்தீம் வானரீம் சமும் ராகவஸ்து ரணே திருஷ்டுவா ராவணம் சமபித்ரவத். உடனே எவ்வளோ வானரங்களை கொன்னுட்டான் ராவணன். இதை பார்த்து பொறுக்க முடியாமல் ராவணனை நோக்கி ஓடினார், எதிர்த்து சென்றார். அதைனம் உபசங்கிரமிய ஹனுமான் வாக்கியம் அப்ரவீத் மம பிருஷ்டம் சமாருஹ்ய ராட்சசம் சாஸ்தும் அருஹசி. உடனே ஹனுமான் பக்கத்துல போய் ராமர்கிட்ட சொன்னார், அவன் தேர்ல இருக்கான், நீர் எப்படி நடந்து போய் சண்டை போடுவீர்? ஆகையாலே நீர் என் முதுகிலே ஏறி உட்கார்ந்து கொண்டு ராவணனோடு சண்டையிடும்னு ஹனுமான் சொல்கிறார். விஷ்ணுர் யதா கருத்மந்தம் பலவந்தம் சமாஹிதா தச்ருத்வா ராகவோ வாக்கியம் வாயுபுத்ரேன பாஷிதம் ஆருரோஹ மகாசூரோ பலவந்தம் மகாகபிம். விஷ்ணுர் எப்படி கருட தோளிலே அமருவாரோ அப்படி ராமரும் ஹனுமானின் தோளிலே ஏறி அமர்ந்தார். ரதஸ்தம் ராவணம் சங்கே ததர்ஷ மனுஜாதிபா. உடனே ரதத்திலே இருக்கக்கூடிய ராவணனை கண்ணாலே பார்க்கிறார். தாமாலோக்கிய மகாதேஜா பிரதுத்ராவசராகவஹ வைரோச்சனி மிவக்ருத்ரோ விஷ்ணுரப்யுத்யதாயுதா. எப்படி விஷ்ணு பலி சக்கரவர்த்தியை எதிர்த்து சென்றாரோ அப்படி ராமரை பார்த்த உடனே ராமர் ஆயுதங்களோடு சித்தமாக இருந்து கொண்டு எதிர்த்து செல்கிறார். ஜாசப்தம் அகரோ தீவிரம் வஜ்ர நிஷ்பேஷ நிஸ்வனம் கிரா கம்பீரயா ராமோ ராட்சசேந்திர முவாச்சக. இப்படி நானொலியை ஏத்தி கொண்டு ராவணனை பார்த்து ராமபிரான் பேசுகிறார். திருவாய் மலர்ந்து அருளினார். என்ன சொன்னார்? திஷ்ட திஷ்ட மமத்வம் ஹி கிருத்வா விப்ரியமீ திருஷம் குவனு ராட்சச சார்தூல கதோ மோக்ஷம் அவாப்ஸ்யசி. ராட்சசர்களுக்குள்ள புலி மாதிரி இருக்கிய நீனு, நில்லு நில்லு, ஓடாத, இரு இரு, ஏன் ஓடுற? நீ எனக்கு இவ்வளவு பெரிய அபச்சாரத்தை பண்ணிட்டு எங்க போய் நீ திருந்துவியோ, அதற்கேற்ற தண்டனை நீ எங்க போய் அடைவ? என்கிட்ட இருந்துதான் அடையணும், நில்லு. யதீந்திரவை வஸ்வத பாஸ்கரான் வா ஸ்வயம்புவைஸ்வானர சங்கரான் வா கமிஷ்யசி த்வம் தசவா திசோத்வா ததாபி மே நாத்ய கதோ விமோக்ஷ்யசே. நீ எங்க வேணா ஓடு ராவணா, நீ இந்திரன் யமன் சூரியன் இவர்கள்ட்ட போய் ஓடி ஒழிஞ்சுக்கோ, இல்ல பிரம்மதேவன் அக்னி சிவன் இவர்கள்ட்ட போய் கூட ஒழிஞ்சுக்கோ, இல்ல 10 திக்குல எங்க வேணா போய் ஒழிஞ்சுக்கோ, ஆனா நீ என் கையிலேந்து உயிர் தப்ப மாட்டாய். யஷ்சைவ சக்தியாபிஹதஸ்த்வயாத்ய இச்சன் விவாதம் சஹசாப்யுபேதஹ சயேவ ரக்ஷோ கணராஜ மிருத்யு சபுத்ரதாரஸ்ய தவாத்ய யுத்தே. நீ யாரை இப்பொழுது சக்திங்கிற ஆயுதத்தினால் அடித்தியோ அவன்தான் இப்பொழுது உனக்கு சத்ருவாக ஆகிவிட்டான், உனக்கு யமனாக ஆகிவிட்டான். ஏதேன சாப்யத்புத தர்ஷனானி ஷரைர்ஜனஸ்தான கிருதாலயானி சதுர்தசன்யாத்தவராயுதானி ரக்ஷசஹஸ்ராணி விதூஷணானி. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? எவ்வளவு உருக்கொண்டு, எவ்வளவு வகையான உருவத்தோடு ஆச்சரியமான பல ஆயுதங்களை கையிலேந்தி ஜனஸ்தானத்திலே 14,000 அரக்கர்கள் வந்தார்கள். அவர்கள் எல்லாரையும் நான் ஒருத்தன் தான் கொன்னிருக்கேன். ராகவஸ்ய வச்சஸ்ருத்வா ராட்சசேந்திரோ மகாகபிம் வாயுபுத்திரம் மகாவீரியம் வஹந்தம் ராகவம் ரணே அஜகான ஷரைஸ்தீக்ஷ்ணைர் காலானலன சிகோபமை. ராமர் பேசிட்டு தான் இருக்க, அடிக்க கூட இல்லை. ராவணன் கடுப்பாகி, ராவணன் ரொம்ப கோபமாகி என்ன பண்ணான்னு, இவரை தூக்கி கொண்டிருக்கக்கூடிய, இவரை எழுந்தருள பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஹனுமானை, வாயுபுத்திரரான திருவடியை ரொம்ப தீவிரமான ஒரு பெரிய அம்புகளாலே அடித்தான். ராட்சசே நாவஹே தஸ்ய தாடிதஸ்யாபி சாயகைஹி ஸ்வபாவ தேஜோ யுக்தஸ்ய பூயஸ்தேஜோப்யவர்த்தத. ஆனா எவ்வளவு அடித்தாலும் இயற்கையாகவே தேஜஸ் மிக்கவர் ஹனுமார். இவன் அடிக்க அடிக்க அவருக்கு தேஜஸ் வளர்றதே தவிர குறைய மாட்டேங்கிறது. ததோ ராமோ மகா தேஜா ராவணேன கிருதவ்ரணம் திருஷ்டுவா பிளவகசார்தூலம் கோபஸ்ய வசமே யுவான். எவ்வளவு அழகான ஸ்லோகம் இதுன்னா, ராமர் இவ்வளவு நேரம் லக்ஷ்மணனை சக்திங்கிற ஆயுதத்தினாலே அடித்தான், ஒன்னும் பண்ணல. சீதைய கடத்திட்டு போனா எதுவும் பண்ணல.
என்னதான் இருந்தாலும் ஜிதக்ரோதன் அப்படின்னு கோபத்தை தன் வசத்திலே உடையவன் ராமன். இதுவரைக்கும் அவன் தான் தான் வேணும்னா கோபத்தை வரவழைத்துக் கொள்ளணும், தான் கோபம் வேண்டான்னு நீ போயிட்டு வான்னு சொல்லணும். அந்த மாதிரி கோபத்தை தான் வசத்திலே வைத்திருந்தான் ராமன். எப்படி தன்னை தூக்கி கொண்டிருக்கக்கூடிய ஹனுமானை, இந்த திருவடியை ராவணன் அடித்தானோ, ராமன் கீழே பார்க்கிறான். ராவணனால அவ்வளவு அம்புகள் அவன் மார்பிலே பட்டு ரணமாகி இருக்கிறது ஹனுமான் நெஞ்சிலே. திருஷ்டுவா பிளவக சார்தூலம், இப்படிப்பட்ட அந்த ஹனுமானை பார்த்த உடனே ராமன் என்னானான்னு கோபஸ்ய வசமே இவன் கோபத்தின் வசத்துக்கு போயிட்டான். ராமன் கோபத்தை தன் வசத்திலே வைத்திருந்தவன் இப்ப ஹனுமான இந்த நிலைமையில பார்த்த உடனே கோபத்தின் வசத்திற்கு ராமன் சென்று விட்டான். தஸ்யாபிசங்கிரம்ய ரதம் சசக்ரம் சாஸ்வத்வஜம் சத்ர மகாபதாகம் சசாரதிம் சாசனி சூல கட்கம் ராம பிரசிச்சேத ஷரை சுபுங்கைர். அவ்வளவுதான். ராமர் தான் கோபத்தை எடுத்துக்கொண்டாலே தாங்க முடியாது. ராமர் கோப வசத்துக்கு போனா இந்த உலகம் தாங்காது. உடனே அடித்தார் ரதத்தை. சக்கரங்கள் பொருந்தின அந்த ரதத்தை உடைத்தார். குதிரைகள், கொடிகள், குடைகள், அங்க இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்கள், தேரோட்டி எல்லாரையும் அடிக்கிறார் ராமர். அவன் கையில வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய எல்லா ஆயுதம், சூலம், வாள் எல்லாத்தையும் அடிக்கிறார். கணைகளாலே அவன்கிட்ட ஒரு ஆயுதம் இல்லாமல் அவன் ரதத்தையும், ரதத்திலே இருந்த ஆயுதங்களையும், தேரையும், குதிரைகளையும், சக்கரங்களையும் எல்லாத்தையும் சுக்குநூறா நொறுக்கினார் ராமர். அதேந்திர சத்ரும் தரசா ஜகான பானைர் வஜ்ராசனி சந்நிபேன புஜாந்தரே வியூட சுஜாத ரூபே வஜ்ரேன மேரும் பகவான் இவேந்திரஹா. உடனே எல்லாத்தையும் அடித்து விட்டு பானம் ஒன்றாலே ராவணனின் மார்பிலே ஆத்திரத்தோடு அடித்தார். யோ வஜ்ரபாதா சனி சன்னிபாதான் ந சுக்ஷுபே நாபி சசால ராஜா ச ராமபானாபிஹதோ பிருஷார்த்தச்சால சாபம் ச முமோச்ச வீரஹா. அந்த சமயத்திலே இவன் என்ன பண்ணிட்டான், கையில வில்ல மட்டும் வைத்துட்டான், விடவே இல்லை. ராவணன் வில்ல கீழே போட்டிருக்கணும், ஆனா வில்ல மட்டும் கையில வைத்து கொண்டான் ராவணன். இவ்வளவு அடிக்கிற ராமர் வரிசையா அவனால எதிர்த்து அடிக்க கூட முடியல. அவ்வளவு கூட சக்தி அவனுக்கு அந்த சந்தர்ப்பம் கூட கொடுக்கல. ராவணனையும் நெஞ்சில அடிக்கிறார் ராமர். ஏன் அடித்தாருன்னா அவன் வில்ல இன்னும் கீழே போடல. வில்ல போட்டுன்னு நிராயுத பாணி அடிக்க கூடாதுன்னு விட்டுருப்பார். ஆனா அவன் வில்ல மட்டும் கையில போடாம வைத்து கொண்டே இருந்தான். அவன் பிடித்து கொண்டிருந்ததே அவனுக்கு ஆபத்தாயிடுத்து. அடித்து கொண்டே இருந்த. இதுக்கு முன்னாடி இந்திரன் வஜ்ராயுதத்தினால அடித்து இருக்கிறான் இதே ராவணன். அப்படி வஜ்ராயுதத்தினால கூட அடித்து கலங்கவே மாட்டானான். ஏதோ புல்லால அவன் மேல பட்ட மாதிரி அப்படி வீரத்தோடு நிற்பான் ராவணன். அப்பேற்பட்ட ராவணன், எப்பேற்பட்டவன், வஜ்ராயுதம் பட்டால் கூட இப்படி கலங்காமல் மலை மாதிரி நிற்கக்கூடியவன். ராமபானம் அது ஒன்று பட்ட உடனே சச்சால சாபம் ச முமோச்ச வீரஹா சச்சால அப்படியே ஆடிட்டான். அப்படியே ஆடினான் ராவணன். ராமரது பானத்தினாலே அடி உண்டு அப்படியே பிருஷார்த்தகா ரொம்ப வாடி போயிட்டான். அப்படியே உடம்பெல்லாம் உதற ஆரம்பித்து விட்டது. கையிலே பிடித்திருந்த வில்லையும் சாப்பம் ச முமோச்ச வீரஹான்னு தன்னுடைய வில்லையும் கீழே விட்டான். நிராயுத பாணியாக ஆனான். தம் விஹ்வலந்தம் பிரசமீக்ஷ்ய ராமஹா சமாததே தீப்தம் அதார்த்த சந்திரம் தேனார்கவர்ணம் சஹசா கிரீட்டம் சிச்சேதரக்ஷோதிபதேர் மகாத்மா. ராமன் ஒண்ணுமே பண்ணல. ஒரே ஒரு தடவை தன்னுடைய பக்தனான திருவடியை ஹனுமானை அடித்தான் ராவணன். அடுத்த செகண்ட் 2 ஸ்லோகம் தான் எழுதியிருக்கார் வால்மீகி. பெரிய யுத்தம்லாம் மீதி பேருக்கு கூட கல்லை தூக்கி எறிந்தான், அதை அவன் அடித்தான், இந்த மாதிரி பெருசா எழுதினார். இவருக்கு கூட பார்க்க சந்தர்ப்பம் கிடையாது. 2 ஸ்லோகத்துல ராவணனை மொத்தமா அடிச்சுட்டார். 2 ஸ்லோகம் தான் வால்மீகியால வர்ணிக்க முடிந்தது. அவ்வளவு வேகம். ராமரானவர் மொத்தமா ராவணனை நிராயுத பாணியாக ஆக்கி என்ன பண்ணாரா, அவனை பார்த்து ஆடிக்கொண்டிருக்கான். இவனுக்கு தலையில கிரீடம் வேற ஒரு கேடா அப்படின்னு அவனை அடிக்க முடியாது, நிராயுத பாணியாக இருக்கிறான். ஆகையாலே அவனுடைய கிரீடத்தை உடனே அம்பாலே உடைத்தெறிந்தார். தன்னுடைய அர்த்தச்சந்திரன் என்கிற பானத்தினாலே உடைத்தெறிந்தார். தம் நிர்விஷாஷி விஷசன்னிகாஷம் சாந்தார்ச்சிஷம் சூரியம் இவா பிரகாஷம்
கதஸ்ரீயம் கிருத்த கிரீட கூட்டம் உவாச்சராமோ யுதிராட்சசேந்திரம். இப்படி பார்த்தா என்ன பண்றதுன்னு தெரியாம விஷம் இல்லாத பாம்பு மாதிரி, கிரணங்களற்று ஒளி இல்லாத கிரகண காலத்தில் சூரியன் மாதிரி கிரீட்டம்லாம் அழிக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லை கையில. ரதம், தேரு, சாரதி, ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. தலையில கிரீடமும் இல்லாம நிராயுத பாணியாக ஒண்ணுமே இல்லாதவன் போல நிற்கக்கூடிய அந்த ராவணனை பார்த்து ராமர் பேசினார். இப்ப கிருதம் துவயா கர்மம் அஹத் சுபீமம் ஹத பிரவீரஸ்ச கிருதஸ்துவமாஹவம் கிருதஸ்துவயாஹம் தஸ்மாத் பரிஷ்ராந்த இதி வியவஸ்யன் நத்வாம் ஷரீர் மிருத்யு வசம் நயாமி. அவனா, நீ நன்னா யுத்தம் பண்ண, இன்னைக்கு நிறைய வானர வீரர்கள் எல்லாம் கொன்னுட்ட, எல்லா வானரர்களையும் நீ யமன் பக்கத்திலே அனுப்பிவிட்டாய். அதனால நீ கொஞ்சம் டயர்டா இருப்ப, நீ கொஞ்சம் சிரமப்பட்டு இருப்பாய். அப்படிங்கிறதுனால நீ களைத்திருப்பாய்ங்கிறத நான் மனசிலே வைத்து கொண்டு உன்னை இப்ப நான் கொல்லாம விடுறேன். நீ களைப்பு தீர்ந்து வா. களைப்பு இருக்கிறவனை கொண்டு எனக்கு எப்படி புகழ் வரும்? கச்சானுஜானாமி ரணார்திதஸ்துவம் பிரவிஷ்ய ராத்ரிஞ்சரராஜலங்காம் ஆஸ்வாஸ்ய நிர்யாஹி ரதீச்ச தன்வி ததா பலம் திரக்ஷ்யசி மே ரதஸ்தஹ. கச்சானுஜானாமி, போயிட்டு வா, இன்று போய் நாளை வாங்கிறார் ராமர். நீ இப்ப கிளம்பு, நான் உனக்கு அனுமதி கொடுக்கிறேன், நீ போலாம். கச்ச, ராவணனே நீ போலாம். நீ இவ்வளவு ரணார்த்தி தகா, இந்த போரிலே நீ ரொம்ப அவமானப்படுத்தப்பட்ட. இதுக்கு மேல என்ன, உயிர் இருந்து என்ன, இல்லாட்டி என்ன? நீராயுத பாணியாக ஒருத்தன் நிற்பதற்கு மேல போரிலே உயிர் இருந்து என்ன, இல்லாட்டி என்ன? ஆகையால நான் உனக்கு விடை கொடுக்கிறேன், நீ போயிட்டு வா. லங்கைக்கு போ. எங்க போகணும்? லங்கையை அடைவாய். அங்க போய் நீ ஆஸ்வாசம், நன்னா ரெஸ்ட் எடுத்துக்கோ. நன்னா தூங்கி உடம்புல இருக்கக்கூடிய ரணத்தை எல்லாம் ஆத்தி கொண்டு அப்புறம் ரதத்துல ஏறு. ரதத்தில ஏறு. இப்ப நிராயுத பாணியாக இருக்கிறாய், கையில வில்லு ஒண்ணு புதுசா எடுத்துக்கோ. புது வில்லு ஒண்ணு எடுத்துக்கொண்டு திரும்பி வா. நிராயுத பாணியாக இருக்கக்கூடியவர்களை நான் அடிப்பதில்லை. நீ திருப்பி வந்த பிறகு நீ என்ன பாப்பாயினா, ரதஸ்தகா, ரதத்திலே இருந்து கொண்டு திரக்ஷசி மே பலம், அப்ப நீ என்னோட பலத்தை பார்ப்பாய்ங்கிறான் ராமன். இப்ப இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் என்ன? இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் விளையாட்டு போல இருக்கு. இதுக்கு மேல இவன் திருப்பி இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்தான்னு அப்பதான் ராமனின் பலம் என்னன்னு உனக்கு தெரியும். இதுவரைக்கும் நான் பண்ணதெல்லாம் வெறும் விளையாட்டு, வெறும் விளையாட்டாதான் நடந்து கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் பெரிய யுத்தம்லாம் எதுவும் பண்ணவே இல்லை. நீ இன்னைக்கு போயிட்டு நன்னா சிரம பரிகாரம் எல்லாம் பண்ணி கொண்டு லங்கையில இருந்து நாளை மறுபடி ரதத்திலே ஏறி ஒரு வில்லை கையிலே எடுத்துக்கொண்டு மறுபடி வா. அப்ப நீ என்னுடைய வீரத்தை பார்ப்பாய் என்று கூறினான் ராமபிரான். சயேவமுக்த்வா ஹததர்பஹர்ஷோ நிகிருத்த சாபாசி ஹதாஸ்வசூதஹ ஷரார்திதः கிருத்த மஹாகிரீட்டோ விவேஷலங்காம் சஹசா சராஜா. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வில்லு போயிடுத்து, குதிரைகள் இல்ல, அவனுடைய கிரீடம், இந்த உலகமே என்னோடதுன்னு அவன் வைத்து கொண்ட கிரீடம் இல்ல, எல்லாத்தையும் அம்பாலே அடித்து விட்டார் ராமர். அவனுடைய செருக்கு, அவனுடைய உற்சாகம், அவனுடைய அபிமானம் எல்லாத்தையும் மொத்தமா அழித்தார். அப்படிப்பட்ட அவன் அந்த க்ஷணமே லங்கைக்கு ஓடி போனான். தஸ்மின் பிரவிஷ்டே ரஜனி சரேந்திரே மகாபலே தானவ தேச சத்ரு ஹரின் விஷால்யான் சகலக்ஷ்மணேன சகார ராம பரமாஹவாக்ரே. உடனே இவன் போன உடனே ராமர் அந்த ராத்திரியிலே என்ன பண்ணாருன்னா, எல்லா வானரங்களையும் அழைத்து எந்தெந்த வானரங்களுக்கெல்லாம் அடிபட்டிருக்கோ எல்லாத்தையும் அந்த சமயத்திலே சரி பண்ணி, உடம்புல இருக்கிற அந்த அறுபட்ட இடங்கள், யுத்தம் பண்ண இடங்கள், மனசுல இருக்கக்கூடிய ஏக்கம் எல்லாத்தையும் தீர்த்து வைத்தாரா ராமர். தன்னுடைய வானரங்கள் எல்லாருக்கும் லக்ஷ்மணனோடு சேர்ந்து இதை செய்தருளினார் அந்த சமயத்திலே. தஸ்மின் பிரபின்னே திரிதசேந்திர சத்ரௌ சுராசுரா பூதகணாதிஷஸ்ச சசாகரா சர்ஷி மகோரகாஸ்ச ததைவ பூயம் பூச்சராஸ்ச ஹிருஷ்டாஹ. உடனே தோல்வி அடைந்து விடவே இந்த ராவணன் தேவர்கள், அசுரர்கள், பூதகணங்கள், சமுத்திரங்கள்னு எல்லாருக்கும், ரிஷிகள் எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷம். எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷப்பட்டார்கள் என்று
ராவணனின் செருக்கை அழிக்கக்கூடிய இந்த 59வது சர்க்கம் முடிந்தது. மேல் 60வது சர்க்கம் தொடங்கி அடுத்த காலக்ஷேபத்திலே பார்ப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம். ரொம்ப அருமையா இருந்தது இன்னைக்கு உபன்யாசம். ரொம்ப நல்லா பெஸ்ட். நல்லா ரசிச்சு கேட்டேன். நல்லா ராமரோட யுத்தம், அந்த ராவணனோட யுத்தம், அனுமார், நீல